हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा, लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम्, अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं यत्यस्तपादं वनमालाधारिणं, प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदं आश्रयेऽहम्। कृष्णप्रेम महाभावलक्षणानि विशेषतः त्वामेवाश्रित्य राजन्ते राधिके माधुरी सखी। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा, सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீஸ்பதியான பகவானுடைய பரம கிருபையினால நம் சத்குருநாதார் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி என்னுடைய மதுர கீதங்களை அனுபவிச்சுட்டு வரத்துக்கான ஒரு பரம பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அதில் இன்றைய தினம் ஆஹிரி ராகத்தில் பக்தி பீக்ஷை இட்டிடுவாய் கண்ணா என்கிற மதுர கீதத்தை அனுபவிப்போம். ரொம்ப அழகான ஒரு ராகம் ஆஹிரி. இந்த ஆஹிரிங்கிற ராகத்தில் தான் நிறைய அழகான பிரார்த்தனை பண்ணலாம். நம்மளால் பிரார்த்தனைக்குனே வந்த அழகான ஒரு ராகம் இந்த ஆஹிரி ராகம். மனசை விட்டு புலம்புறதுக்கும் மனசை விட்டு அழறதுக்கும்னே ஒரு ராகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது நம்ம ஆஹிரின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அழகான இந்த ஒரு ராகத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு பிரார்த்தனை மதுர கீதம். பக்தி பீக்ஷை இட்டிடுவாய் கண்ணா, பக்தி பீக்ஷை இட்டிடுவாய் கண்ணா, முக்தி நல்கிடும் பக்தி பீக்ஷை, முக்தி நல்கிடும் பக்தி பீக்ஷை இட்டிடுவாய் கண்ணா. இந்த மதுர கீதம் ஆரம்பிக்கும் போதே பக்தி பிக்ஷை அப்படின்னு நம் குருநாதார் சொல்கிறார். பக்தி பிக்ஷைன்னு அந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, பக்திங்கிறது நம்மளா சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அது பகவானா நமக்கு கொடுக்கணும், பகவானா நமக்கு பிக்ஷை போடணும் அப்படின்னு நமக்கு புரிய வருது. குருநாதாலே சொல்லுவார், பக்தி இஸ் நாட் ஏர்ன்ட் பட் பிளெஸ்ட் அப்படின்னு. இந்த பக்தியானது நம்மளாம் சம்பாதிச்சுக்கவே முடியாது, பகவானா நமக்கு கிருபை பண்ணி அந்த பக்தியை நமக்கு பிளெஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அப்பேற்பட்ட பக்தி ஏற்படும் அப்படின்னு நம் குருநாதால் இந்த இடத்துல காமிக்கிறார். அப்பேற்பட்ட பக்தி, அந்த பக்தி எனக்கு பிக்ஷை போடுங்கோ அப்படின்னு பகவான் இடத்துல நம்ம கேட்குறோம். இதையே தான் நம்ம தியாகராஜ சுவாமிகளும் ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனத்தில் பாடுறார். பக்தி பிக்ஷமியவே பாவுக மகு சாத்வீக பக்தி பிக்ஷமியவே. நம் தியாகராஜரும் ராமர் இடத்துல ரொம்ப அழகாக பிரார்த்தனை பண்ணுறார். பக்தி பிக்ஷமியவே, எனக்கு பக்தியை பிச்சையாக போடுங்களேன், எனக்கு பக்தியை பிக்ஷையாக கொடுங்களேன் அப்படின்னு ராமர் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறாராம். எப்பேற்பட்ட பக்தி அப்படின்னா, பாவுக மகு
ಸಾತ್ವಿಕ ಭಕ್ತಿ ದೀಕ್ಷಮೀಯವೆ. ಭಾವುಕ ಮಗು சாத்வீக பக்தி, சாத்வீகமான பாவபூர்ணமான அந்த பக்தியை எனக்கு நீங்கள் பிக்ஷை போடணும் அப்படின்னு ராமர் இடத்துல கேட்குறாராம். பக்தி தான் ரொம்ப முக்கியம். பக்தியினுடைய அடிப்படையில் தான் எல்லாமே. அதனால பக்தி இல்லாத பூஜையோ, பக்தி இல்லாத அர்ச்சனையோ, பக்தி இல்லாத ஆராதனையோ, பக்தி இல்லாத உற்சவங்களும் எப்படி இருக்கணும் அவர் சொல்றார். பிராணமுலேனி வாணிக்கு பங்காருபாக சூட்டி ஆணி விரஜபூஷணமூரமந்து பெட்டுரீதி. ஒரு உயிர் போன பிணத்துக்கு சந்தனம், குங்குமம், ஆபரணங்கள், வஸ்திரங்கள்லாம் போட்டு அலங்காரப்படுத்தினோன்னா அது எப்படி? அந்த மாதிரி தான் நாம் பக்தி இல்லாத பூஜை, பக்தி இல்லாத ஆராதனை, பக்தி இல்லாத உற்சவாதிகள், பக்தி இல்லாத அர்ச்சனை எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னு நமக்கு அழகாக தெரிய வருது. என்னன்னா பக்தி தான் எல்லாத்துக்குமே பேஸ் அப்படின்னு நமக்கு தெரியறது. அப்படி அந்த பாவுகமான அந்த சாத்வீகமான பக்தியை கொடுக்கணும்னு கேட்குறார். இது தியாகராஜர்கிட்ட அப்பேற்பட்ட பாவுகமான பக்தி இருக்கணும்னு நமக்கு தெரிய வருது. எப்படின்னா அவருடைய கீர்த்தனங்கள்லாம் பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. ஒரு கீர்த்தனத்தில் அரகிம்பவே பாலரகிம்பவே பாலரகிம்பவே. தியாகராஜர் ரொம்ப அழகான ஒரு செட்டிங் நமக்கு விஷுவலாக காமிக்கிறாராம். என்ன ஆறுது? அழகான உப்பரிகையாம். அழகான உப்பரிகையில் நவரத்ன கச்சிதமான படுக்கை இருக்கு. அதில் அழகாக நம்ம ராமர் எழுந்திருக்காராம். அவருக்கு நம்ம சீத்தம்மா அழகாக எடுத்துன்னு பால் கொடுக்குறா. அரகிம்பவே பாலரகிம்பவே பாலரகிம்பவே. இப்போ கீர்த்தனத்தில் நம்ம தியாகராஜர் என்ன பாடுறார்? ரொம்ப அழகான உப்பரிகை, பெரிய ஒரு மாளிகை, நவரத்ன கச்சிதமான படுக்கைகள் இதெல்லாம் சொல்கிறாரே. நம்ம தியாகராஜருடைய கிரகத்தை இன்னைக்கு கூட போய் பார்க்கலாம். இப்போ கூட இல்லை, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா எதுவும் ரெனோவேட் பண்ணாமல் இருந்தது அந்த அவருடைய கிரகம். ரெனோவேட் பண்ணாத அவருடைய கிரகத்தை நம்ம இப்போ கூட போய் பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணமான ஒரு வீடு தான். சாதாரணமான வீடு. ராமரை எந்த இடத்துல எழுந்தருளிருக்கார் அப்படின்னா ஒரு சாலப்பறை அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த செவிரிலேயே இருக்கும். அப்படி அந்த சாலப்பறையில் தான் அந்த ஒரு சாதாரண வீடில் அங்கே தான் நம்ம ராமரை தியாகராஜர் எழுந்தருளை பண்ணி தியாகராஜர் ராமரை பார்த்து அவ்வளோ கீர்த்தனங்களும் பாடியிருக்கார். அப்போ ரத்ன கச்சிதமான சிம்ஹாசனம் எங்க, அவ்வளோ அழகான உப்பரிகை எங்க, அவ்வளோ பெரிய மாளிகை எங்க, பளிங்கு தரை எங்க, எல்லாம் அவருடைய பாவத்தில் தான், அவருடைய மனசில் தானே. அதனால தானே பாவுக சாத்வீக பக்தி பிக்ஷமீயவே அவர் கேட்குறாரு. அப்படி மனசில் எல்லாம் இருந்துருத்துனா போதுமா, வேற எதுவும் தேவைன்னு அவசியமே இல்லை. பொதுவாக சொல்லுவா இல்லையா, நிறைய பேருக்கு பெரிய பங்களா இருக்கும், பெரிய வீடு இருக்கும், பெரிய ஒரு குடும்பம், நிறைய பணம் இருக்கும், நிறைய கார் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் மனசில் தரித்திராளாக இருப்பானா. ஆனால் அதே நேரத்தில் பெரிய பங்களாலாம் கிடையாது, பெரிய காரெல்லாம் கிடையாது, இன்னும் அவ்வளோ பணம்லாம் கிடையாது, ஆனால் மனசில் அவ்வளோ பிரபுவாக இருப்பானாம். இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா தரித்திரத்துவம், பிரபுத்துவம் இதெல்லாம் மனசில் இருக்கிற விஷயம்தான். மனசில் நம்ம திருப்தியாக இருந்துட்டோம் அப்படின்னா மனசுனாலே பிரபுத்துவம், மனசில் திருப்தியே இல்லை அப்படின்னா மனசுனாலே தரித்திரத்துவம். அதனால முக்கியமாக என்னன்னா இந்த பாவம் மனசில் இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி பாவுகமாக சாத்வீகமாக பகவானை நினைச்சுண்டு இந்த பாவத்தில் இதெல்லாம் இருந்துருத்துனா போதும். அதுதானே அடிப்படை, அதுதானே பேஸு. அது இருந்துருத்துனா அவ்வளோ ஆடம்பரமாலாம் எடுத்து தான் பூஜை பண்ணணும்னு இல்லை. ஆனால் பாவுகமாக நம்ம பூஜை பண்ணிட்டோம்னா ஒரு துளசி தளத்தை வச்சுட்டு பூஜை பண்ணாலும் அது அவ்வளோ அழகாக இருக்கும். அதான் அந்த தெர் இஸ் அ பியூட்டி இன் சிம்பிளிசிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு பியூட்டி அந்த ஒரு சிம்பிளிசிட்டியில் இருக்கும். ஆனால் அந்த பாவத்தோடு சேர்த்து அவள் பூஜை பண்ணும்போது அதனால அவ்வளோ அழகான இந்த பக்தி நம்மளே பார்த்துருக்கோம். பக்தி தான் ரொம்ப முக்கியமான மார்க்கம் அப்படின்னு இது வரைக்கும் பார்த்த கீர்த்தனைகள் எல்லாம் நம்மளே பார்த்துருக்கோமே. எவ்வளோ எளிமையான ஒரு பாதை, எவ்வளோ இனிமையான ஒரு பாதை, எவ்வளோ ஆனந்தமான ஒரு பாதை அப்படின்னு. எளிமையானது இனிமையானது பக்தி என்னும் பெயர் கொண்டது, அது ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை. நம்ம பார்த்தோமே பக்திங்கிற இந்த மார்க்கம்
எவ்வளோ எளிமையாக இருக்குது, எவ்வளோ இனிமையாக இருக்குது, எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அதுதான் விஷயமே. தியான யோகம் இல்லை ஆத்ம விசாரம், கர்மயோகம் இதெல்லாம் எடுத்தோம்னா பெரிய மார்க்கம் தான், பெரிய விஷயம்தான். ஏன்னா பகவானை நோக்கி போகிற மார்க்கம் எல்லாமே பெரிய மார்க்கம் தானே. ஆனாலும் கூட அந்த மார்க்கங்களில் பிரவேசித்து அதை நம்ம பண்ணும் போதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. கிடைக்கிற பலன் ஆனந்தம் தான். ஆனால் அதை பண்ணும் போதே அதில் பண்ணுற அந்த சிரமம் தெரியறதே நமக்கு. பக்தியினுடைய அழகு என்ன அப்படின்னா, அந்த பக்தியை பண்ணும் போதே சிரமம் தெரியலை, பக்தியை பண்ணும் போதே ஆனந்தமாக இருக்குது. அதே நேரத்தில் தியானத்தினாலேயோ யோகத்தினாலேயோ கர்மாக்கள்னாலேயோ என்ன ஒரு பெரிய ஆத்ம விசாரத்தினாலேயோ என்ன ஒரு பெரிய பலன் நமக்கு கிடைக்க போகிறதோ அதே பலன் இந்த பக்தியும் நமக்கு கொடுத்துட போகிறது. அதுதான் அழகே. லௌகீகமாக ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை அதுக்கு பிறந்ததுலேருந்து என்னவோ கிரிக்கெட்டர் ஆனோன்னு ஒரு ஆசை. எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டே இருக்குமாம், எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடிகிட்டே இருக்குமாம் கிரிக்கெட்டை. இப்படி கிரிக்கெட்னே இருக்கு அந்த குழந்தை. அந்த வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கோ அவ்வளோ பயம். ஏன்னா இவன் கிரிக்கெட்டுன்னு இருக்கான், ஆனால் படிக்கிறதே இல்லை. படித்தாதானே மார்க் வாங்க முடியும், மார்க் வாங்கினா தானே நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைச்சா தானே நல்ல பிளேஸ்மெண்ட்டு கிடைக்கும், அப்போ தானே நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பண்ணி சம்பாத்தியம் கிடைக்கும். இல்லைனா இவன் கதி என்ன ஆறுது அப்படின்னு அம்மா அப்பாலாம் தவிச்சுட்டு இருக்கா. அப்பா சொல்கிறா அந்த பையனை பார்த்து, டே சரியா படிடா, இந்த கிரிக்கெட்லாம் போகாதடா, நீ நல்லா படித்தாதான்டா நல்ல மார்க் வந்து நல்ல காலேஜ் கிடச்சி நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல வேலைக்கு போனாதான்டா நல்லா சம்பாதிக்க முடியும். அதெல்லாம் விட்டுட்டு ஏண்டா இந்த கிரிக்கெட்டுன்னு போகிற, அதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு வர விஷயம்டா, அதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு அந்த அம்மா அப்பா கெஞ்சுவா அந்த குழந்தை இடத்துல. ஆனால் அவனும் இல்லை எனக்கு கிரிக்கெட்டில் தான் சந்தோஷம், எனக்கு கிரிக்கெட்டு தான் விளையாடணும், எனக்கு கிரிக்கெட்டில் அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினால ஒரு பெரிய லக்குனால இந்த குழந்தை டீம் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அவன் விளையாடுறான் அப்படின்னா அப்போ அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கும் அவனுக்கு. அதாவது அவன் பண்ணுறதும் எதுனா கிரிக்கெட் விளையாடுறது தான், அவனுக்கு பிடிச்ச விஷயம்தான். அந்த பலனும் என்னன்னா, அவன் வந்து கஷ்டப்பட்டு நல்ல மார்க் வாங்கி ஒரு பெரிய வேலை கிடச்சி பிளேஸ்மெண்ட் கிடச்சி நல்ல ஒரு சேலரி கிடச்சி என்ன பண்ண வரப்போகிறதோ அதுவோ இல்லை அதுக்கும் மேலே ஒரு ஆனந்தம். அது மட்டும் இல்லாத பலனும் எது இல்லைனா கிரிக்கெட் விளையாடுறதில்ல. அப்படி தானா நம்ம பக்தி பண்ணுறதும். என்னன்னா பக்தி அப்படின்னு அந்த மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த சாதனையும் எப்படி இருக்குன்னா அவ்வளோ இனிமையாக இருக்குது, அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அது பண்ணும் போதே நமக்கு அதில் சிரமமே தெரியல. ஏன்னா அன்போட நம்ம ஹீஸ் லவ்விங் வாட் இஸ் டூயிங்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி அவன் எதை பண்ணுறானோ அதை அவன் அவ்வளோ அன்போடு பண்ணுறான், பிரியத்தோடு பண்ணுறான், ஆனந்தமாக பண்ணுறதே அவனுக்கு போதும்னு இருக்கு. ஏன்னா அதுலேயே அவ்வளோ ஆனந்தம் இருக்கே. ஆனால் அதுக்காக பலன் கிடைக்காதான்னு கேட்டால் நிச்சயமாக பலனும் கிடைக்குமா. என்ன பலன்னா, எந்த ஒரு பலன் யோகாபியாசத்தினால கிடைக்கிறதோ, எந்த ஒரு பலன் ஆத்ம விசாரத்தினால கிடைக்கிறதோ அப்பேற்பட்ட அந்த பலன் பக்தி பண்ணுறதுனாலையும் கிடைக்கிறது. முக்தி நல்கீடும் பக்தி பீக்ஷை இட்டிடுவாய் கண்ணா. ஏன்னா சிரமமாவா இருக்குது இந்த மார்க்கம். பகவான் பக்கத்தில் உட்காந்துட்டு கையில் நிறைய புஷ்பங்களை வச்சுண்டு ஒரு நாமத்தையும் நம்ம சொல்லி சொல்லி அவனுடைய திருவடியில் போடும் போதே விஸ்வஸ்மை நமஹா, விஷ்ணவே நமஹா, வஷட்காராயி நமஹான்னு ஒரு புஷ்பத்தையும் எடுத்து போடும் போதே அந்த நாமத்தை சொல்லும் போதே அவனுடைய குணமும் அவனுடைய கதைகளும் அவனுடைய ரூபமும் மனசுக்கு வர 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 அந்த ஒரு அர்ச்சனையில் எவ்வளோ ஆனந்தம். அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. நாம சங்கீர்த்தனத்தில் பாகவதாலோடெல்லாம் சேர்ந்து ஏஹி கோபாலா ஸ்ரீவனமாலா ராதாலோலாயாஹி ஹரே நந்தகுமாராயாஹி கிருஷ்ணா நவநீத சோராயாஹி. எல்லா பாகவதாலும் சேர்ந்து கோபாலா ஏஹி ஏஹி அப்படின்னு அந்த கோபாலனை கூப்பிடும் போதே குதிச்சுண்டும் ஆனந்தமாக பாடுறதுலையும் அதுனா சிரமமாவா இருக்கு. கதை கேட்கறது என்ன சிரமமாவா இருக்கு. பகவானுடைய அற்புதமான இனிமையான லீலைகளை கேட்கறது எவ்வளோ அழகா இருக்கு, சொல்லறது எவ்வளோ இனிமையா இருக்கு. அப்படி இந்த பக்தி மார்க்கம்னு வந்தாலே அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கறது, அவ்வளோ ஆனந்தமயமான ஒரு மார்க்கம். பண்ணும் போதே சிரமமே இல்லாத இந்த ஒரு மார்க்கத்தில் நம்மளால் பிரவேசிக்க முடியறது. அந்த மார்க்கத்தில் அப்படி நம்ம இருந்தோம்னா அதிலிருந்து வர பலனும் மகத்தான பலன், அந்த முக்தியை பகவான் நமக்கு கொடுத்துட்றான். அப்பேற்பட்ட பக்தி. சரி, பக்தி தான் எனக்கு தெரியுமே, பக்தினான்னு என்ன எனக்கு தெரியுமே, நான் தான் பக்தி பண்ணுறேனே அப்படின்னு கேட்டால்
பக்தியே ரெண்டு விதமாக இருக்குது. நம்ம பொதுவாக இந்த மாதிரி அர்ச்சனாதிகள்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு பண்ணுறோமே, நிறைய கதை கேட்குறதோ, பாராயணம் பண்ணுறதோ, பூஜை பண்ணுறதோ, அர்ச்சனை பண்ணுறதோ, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா சாதன பக்தி அப்படின்னு. அந்த சாதனையாக நம்ம அதை பண்ணிட்டு வரோம். அந்த சாதன பக்தியே நம்ம பண்ண 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 பகவான் நம்ம இடத்துல அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஒரு நாள் சட்டுன்னு என்ன பண்ணுவான்னா சாத்திய பக்தியை நமக்கு கொடுத்துட்றான், பிரேமையை நம்ம இடத்துல கொடுத்துட்றானா. அதுதான் ஒரு கிரமம். அப்படி பக்தியை பண்ணிட்டு வரும்போதே, அதனால பக்தியை பண்ணும் போதே ஆனந்தமாக நம்ம அப்படி பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, சாதனையை பண்ணுறது ஆனந்தமாக பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆனந்தமாக அதை பண்ணிட்டு வர பகவான் சந்தோஷப்பட்டு பிரேமையை நம்ம இடத்துல கொடுத்துட்றான். ஆனால் என்ன ஆகிடுறது, நம்ம இந்த சாதனையை பண்ணும் போதே நமக்கு கொஞ்சம் ஒரு அலுப்பு தட்டிடும். ஏன் அப்படின்னா, நான் எவ்வளோ நாளாக பாகவத பாராயணம் பண்ணுறேன், நான் எவ்வளோ நாளாக கதை கேட்டுட்டு இருக்கேன், நான் எவ்வளோ நாளாக திவ்யநாம சங்கீர்த்தனத்தில் பாகவதாலோட குதிக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் எந்த அனுபவமும் ஏற்படவே இல்லையே. எனக்கு ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்பட்டாதானே இன்னுமே நான் அந்த பாதையில் திருடமாக என்னால் இறங்க முடியும். ஆனால் ஒரு அனுபவம் ஏற்பட முடியலையேன்னு நம்ம நினைக்கிறோம். சரி, அனுபவம் ஏற்படல விடுங்கோ. அதுக்கு முன்னாடி ஒரு முதல் ஸ்டெப்பு என்னன்னா, மனசில் இருக்க காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் இதெல்லாமாவது போகணுமே. மனசில் இருக்கக்கூடிய இந்த போட்டி பொறாம அழுக்கெல்லாம் இருக்கே, அது போகணுமே. என்னன்னா அதுவும் இன்னும் போலையே. இன்னும் என் மனசில் அவ்வளோ காமம் இருக்குது, குரோதம் இருக்குது, போட்டி பொறாம எல்லாம் இன்னும் என் மனசில் இருந்துதானே இருக்குது. அதனால நம்ம மனசில் அவ்வளோ நமக்கு ஒரு கஷ்டம். என்னன்னா என்னதான் பண்ணாலும் இன்னும் இந்த காமக்ரோதாதிகள்லாம் போகமாட்டேங்கிறதே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவான் சந்நிதியில் உட்காந்துட்டு பகவானை பார்த்து கையை கூப்பிட்டு கேட்கணுமாம் அவங்கிட்ட. என்ன கேட்கணும் அப்படின்னா, இந்த காமக்ரோதாதிகளெல்லாம் நீ போக்கணுமே, எப்படியாவது சுத்தமான ஞானபக்தி வைராக்கியத்துக்கு பாத்திரமாக என்னை நீ ஆக்கணுமே அப்படின்னு கையை கூப்பிட்டு கெஞ்சிண்டே இருக்க வேண்டியது. அவன் இடத்துல உட்காந்து கெஞ்சிண்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, பகவான் கொடுப்பான், ஒரு காரணத்துக்காக காத்துட்டு இருக்கான். என்ன அப்படின்னா, நல்ல ஒரு விறகு, அந்த விறகு வெளியில் மழை பெய்யறதுன்னா அங்கே வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த விறகு இப்போ என்ன ஆயிடுத்துனா நல்ல ஈரமாக எடுத்து, இப்போ ஈரமான அந்த விறகை எடுத்து அடுப்பில் போட்டு நம்ம நெருப்பில் போட்டோம்னா அது டக்குன்னு அது நெருப்பு பிடிச்சிக்கிறதா அப்படின்னு கேட்டானா உடனே நெருப்பு பிடிக்காது. என்ன ஆகணும் அப்படின்னா, முதல்ல அதை வளர்த்தணுமா. அது வளர்த்த தானே அதுக்கப்புறம் அந்த ஒரு நெருப்பு அதில் எரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்குள்ள நிறைய இந்த கல்மஷங்கள்லாம் இருக்கு இல்லையா, காமம், குரோதம், போட்டி, பொறாமை, மதம், மாத்சரி எல்லாம் நமக்குள்ளே இருக்கேன். இந்த கல்மஷங்கள்லாம் உள்ளே இருக்கிறதுனால தான் டக்குன்னு அந்த ஒரு பக்தி ஞான வைராகியம் நமக்குள்ளே பகவான் கிருப்பை பண்ணும் போதே டக்குன்னு வரமாட்டேங்க. அதனால அவனுடைய இடத்துல உக்காந்துட்டு கையை கூப்பிண்டு கெஞ்சிண்டே இருக்கணும். பிரபோ, என்னைக்கு என்னுடைய இந்த காமக்குராதிகள்லாம் போக போகிற, என்னைக்கு நீ எனக்கு கிருப்பை பண்ண போகிற, பிரபோ எப்போ எனக்கு கிருப்பை பண்ண போகிற, எப்போ கிருப்பை பண்ண போகிறேன்னு கையை கூப்பிண்டு அவன் இடத்துல கேட்டு கெஞ்சிண்டே இருந்தோம் அப்படின்னா, முள்ளமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காமக்ரோதாதிகள் எல்லா அழுக்கையும் போக்கிட்டு அந்த ஈரமான விறகு இப்போ நல்லா வளர்த்தி இப்போ அது பக்குவமாக எடுத்து, பக்குவமான விறகுல எப்படி பட்டுன்னு அந்த நெருப்பு வருமோ அந்த மாதிரி நமக்குள்ள அந்த ஞானபக்தி வைராகியத்தை பகவான் அப்படி கொடுத்துருவானா. அதனால என்ன பண்ணணும்னா, கெஞ்சிண்டே இருக்கணும். அதுதான் நம்ம வேலையே. பக்தியினுடைய அடிப்படையே அதுதான். பக்தியினுடைய பேஸ் என்ன, பக்தியினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, அவன் இடத்துல உட்காந்துட்டு கெஞ்சறது தான். அதனால அவன் சந்நிதியில் உட்காந்துட்டு கையை கூப்பிட்டு, பிரபோ பக்தியை கொடு, பிரபோ ஞானத்தை கொடு, பிரபோ வைராக்கியத்தை கொடு, யாருக்காக காத்துட்டுருக்க, எதற்காக காத்துட்டுருக்க, நீ எனக்கு கிருப்பையை பண்ணலாமேன்னு அவனுடைய சந்நிதியில் உட்காந்துட்டு கெஞ்சிண்டே இருக்கணுமா. அப்படி கெஞ்சிண்டே இருந்தோன்னா தான் ஒரு நாள் பகவான் நம்ம இடத்துல அப்படி ஒரு சந்தோஷப்பட்டு சட்டுன்னு நமக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துட்றான் பகவான். இது எப்படி நமக்கு தெரியும் இந்த பாதையெல்லாம் அப்படின்னு கேட்டால், பாகவத பாராயணம் பண்ணிட்டு வரோமே, பாகவத பாராயணமே இதுக்கு ஒரு பிரமாணமாக இருக்குது, நமக்கு காமிக்கிறது வழியை. என்ன அப்படின்னா, பாகவத பாராயணம் பண்ணிட்டு வரும்போதே எவ்வளோ ஸ்துதிகள், பிரம்மதேவர் ஸ்துதி பண்ணுறார், நலகோபுரமணிகிரிவா ஸ்துதி பண்ணுறா, இந்திரன் ஸ்துதி பண்ணுறான், குந்தி அம்மா ஸ்துதி பண்ணுறா, பீஷ்மர் ஸ்துதி பண்ணுற, பிரகலாதன் ஸ்துதி பண்ணுறா. ஒரு ஸ்துதியுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவள் கெஞ்சறது தான். என்னன்னா, துவைமே அனன்ய விஷயா மதிஹி மதுபதே அசகிருத்து, உன்னுடைய இடத்துல என் மனசு என்னைக்குமே இருந்துட்டு இருக்கணும். உன் இடத்துல ஒரு ரத்தி எனக்கு ஏற்பட்டு என்னுடைய மனசு அப்படியே இருந்துட்டு இருக்கணும், பிரவாகமாக உன்னை நினச்சுட்டே இருக்கணும். தத்தே அனுகம்பாம் சுசமீக்ஷமானஹ
भुञ्जान एवात्मकृतं विपाकं हृद्वाग्वपुर्भिर्भिदतन्नमस्ते जीवेतयो मुक्तिपदे सदाय भाक्. பிரபோ நீ இவ்வளோ கிருபை பண்ணியிருக்கே, நீ இவ்வளோ கிருபை பண்ணியிருக்கேன்னு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் அவனுடைய கிருபையாக பார்த்து மேலையும் அவனுடைய கிருபையையே எதிர்பார்த்துண்டு ஒருத்தன் வாழ்ந்துட்டான் அப்படின்னா பிரம்மதேவர் சொல்கிறார், அவன் கையில் இருக்க மோட்சம்னு சொத்து. ஜீவேத்தையோ முக்தி பதேச தாயபாக்கு அப்படின்னு. அப்படி பாகவதத்தை எடுத்து பார்த்தோம்னா பதே பதே பிரார்த்தனைகள், பதே பதே கதறல், பதே பதே அழுதல், அப்படி தானே இருக்கு பாகவதம். அப்போ ஸ்ரத்தையா பாகவத்தை படிக்கிறதுக்கான பலன் என்ன அப்படின்னா பகவானை பார்த்து கதறணும், கெஞ்சணும், அழணும்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அதுதான் பாகவத பாராயணத்தினுடைய பலனே, அதுதான் பாகவத பாராயணத்தை பண்ணுறதுக்கான பிரயோஜனமே. அதனால கேட்டுட்டே இருக்கணுமா, கெஞ்சின்றே இருக்கணுமா. எப்படின்னா இப்போ ஏதாவது நமக்கு ஒன்று வேணும், ரொம்ப தேவையாக இருக்குது அப்படின்னா அது ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா அவர் இடத்துல போய் நம்ம எப்படி கெஞ்சுவோம், சார் 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 இன்னைக்கு கொடுத்துருங்களேன் சார், ப்ளீஸ் சார் இன்னைக்கு கொடுத்துருங்களேன், நான் இதுக்கு மேலே நாள் காத்துட்டு இருக்க முடியாது, இன்னைக்கு இதை கொடுத்துருங்களேன் எனக்காக, ப்ளீஸ் சார் கொடுத்துருங்களேன்னு எப்படி ஒருத்தன் கெஞ்சுவான். அந்த மாதிரி பகவான் இடத்துல போய் கெஞ்சணும். ஏதோ ஒரு மெசஞ்சரோ ஒரு தூதனோ போய் பேசுகிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு ஒன்று வேணும், அது வேணும்னு ஒருத்தர் மெசஞ்சரை வச்சுட்டு நீ போய் அவர்கிட்டேருந்து கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த மெசஞ்சர் என்ன பண்ணுவான்னா அவன் போய் சொல்லுவான், இது அவருக்கு வேணுமா நீங்கள் கொடுக்குறேலான்னு. அவரெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான், அப்படியே திரும்பி வந்துடுவான். அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அவனுக்கு தெரியுமா அந்த மெசஞ்சருக்கு அந்த நீடு தெரியவே தெரியாது. யாருக்கு அந்த நீடு இருக்கோ, யாருக்கு அந்த கிரேவிங் இருக்கோ அவனுக்கு தானே தெரியும் அந்த கெஞ்சலினுடைய ஒரு பெருமை, அந்த கெஞ்சலினுடைய ஒரு மீனிங். அதனால மெசஞ்சர் கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. நமக்கு அந்த நீடு இருந்ததுன்னா எப்படி நம்ம கெஞ்சுவோம் பகவான் இடத்துல, அந்த மாதிரி போய் கெஞ்சணுமா. ஏதோ ஒரு நாள் அவன் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணேன், பக்தி கூட, ஞானம் கூட, வைராகியம் கூட, அவன் கொடுக்கல அவ்வளோதான் அப்படின்லாம் இருக்கக்கூடாதான். கெஞ்சின்ண்டே இருக்கணுமா, பக்தியை கூட, ஞானத்தை கூட, வைராக்கியத்தை கூட, பக்தியை கூட, ஞானத்தை கூட, வைராக்கியத்தை கூடன்னு அவன் கொடுக்கற வரைக்கும் கெஞ்சின்ண்டே இருக்கணும். அதுதான் பக்தி. அதனால அப்படி பகவான் இடத்துல கெஞ்சின்ண்டே இருந்தோம் அப்படின்னா பகவான் என்ன பண்ணுறான், நமக்கு அந்த பக்தியை பிக்ஷையாக போடுறான். இந்த பக்தியை கூட பகவான் எப்படி பிக்ஷையாக போடுறான் அப்படின்னா ஒரு சில பேர் இடத்துல தானே வந்து அந்த பக்தியை பிக்ஷையாக போட்டுடுறான். ஆனால் பெரும்பாலும் அநேகமாக ஒரு மகாத்மாவனுடைய சங்கத்தை கொடுத்து தான் அவனுக்கு பக்தியை பகவான் கொடுக்குறாராம். ஏன் அப்படின்னா யார்கிட்ட பக்தி இருக்கோ அவளால் தானே அந்த பக்தியை கொடுக்கவும் முடியும். இதுக்கு ரொம்ப சின்ன ஒரு அழகான உதாரணம் நம்ம ஸ்ரீ அண்ணா அவருடைய உபதேச மொழிகளில் எடுத்து சொல்லுவேன். என்னன்னா இந்த காலத்துலலாம் குழந்தை இருக்க விளையாட்டுனா வீடியோ கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த காலத்தில் குழந்தையெல்லாம் எப்படி விளையாடும்னா சின்ன சின்ன விளையாட்டு, அதாவது அம்மா அப்பா என்ன பேசுகிறாலோ இல்லை வெளி உலகத்தில் என்ன நடக்கிறதோ அதையே பார்த்துட்டு அந்த குழந்தை வீட்டில் வந்து ஒரு சின்ன விளையாட்டாக விளையாடுமா. இப்போ அந்த காலத்தெல்லாம் உப்பெல்லாம் விற்கிறதுக்கு அவள் வீட்டு வாசலில் வருவா இல்லையா, உப்பு வாங்கலையோ உப்பு, உப்பு வாங்கலையோ உப்பு அப்படின்னு. இந்த குழந்தை அவளை பார்க்குமா, பார்த்துட்டு என்ன பண்ணும், அதுவும் அந்த வீட்டில் ஏதோ ஒன்றுமே இல்லை கையில், சும்மா கையை மேலே தூக்கிண்டு அந்த வீட்டில் அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லார் இடத்துலையும் போய் உப்பு வாங்கலையோ உப்பு, உப்பு வாங்கலையோ உப்பு, உப்பு வாங்கலையோ உப்புன்னு கேட்டுட்டே வருமா. அப்போ அந்த அம்மா அப்பா பாட்டி தாத்தா இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுவா, அவள் கையிலையும் எதுவும் காசும் கிடையாது, அதனுடைய கையிலையும் உப்பு எதுவும் கிடையாது. அவள் என்ன பண்ணுவான், எனக்கு கொஞ்சம் உப்பு கொடு அப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து என்ன காற்றுலேருந்தே சும்மா உப்பு கொடுக்குற மாதிரி அந்த குழந்தை கொடுக்குமா. இவன் நம்ம காற்றுலேருந்தே சும்மா காசு கொடுக்குற மாதிரி கொடுப்பாலாம். இப்போ இங்கே வாஸ்தவத்தில் ஏதாவது வியாபாரம் நடந்துதான், ஒரு வியாபாரமும் நடக்கலை. அதே மாதிரி தான் பக்தி இல்லாதவாளுடைய பக்தி பிரச்சாரம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தங்கிட்ட பக்தி இருந்தால் தானே அவனால் இன்னொருத்தருக்கு பக்தியை கொடுக்க முடியும், அதுதானே முக்கியம். அதனால பக்தி இருக்கிறவாழ்னால தான் பக்தியை கொடுக்க முடியும். அப்போ யார் வந்து அந்த பக்தியை கொடுக்கணும், மகாத்மாக்கள். யார் இடத்துல பக்தி இருக்கும் அப்பேற்பட்டவர்கள் தானே இந்த பக்தியை வந்து கொடுக்க முடியும். அதனால தான் ஒரு குரு தேவை, ஒரு குரு தேவைன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். புரிஞ்சுக்காதவா தான் கேட்பா, என்ன ஒரு குருனா என்ன, நமக்கும் பகவானுக்கும் நடுவில் புரோக்கரா இல்லை ஒரு மிடில் மேனா அப்படின்னு கேட்குறாளே, அவெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கல. இப்போ ரொம்ப சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வியாதி வந்து நம்மளெல்லாம் அவ்வளோ படுத்தித்தேன். அந்த வியாதி ஒரு தொத்து வியாதி. இப்போ ஒருத்தருக்கு அந்த வியாதி வந்திருக்குன்னா அவளோட கான்டாக்டில் வந்துட்டோம் அப்படின்னா அந்த வியாதி நமக்கும் வந்துடுறது. அந்த மாதிரியான இந்த தொத்து வியாதி இருக்கு. இப்போ நம்ம ஒன்று கேட்கலாம், என்னன்னா இப்போ அவனுக்கு அந்த வியாதி இருந்திருக்கா, அவனை போய் தொட்டேன், அவன்கிட்ட அந்த வியாதி இருந்தது எனக்கு வந்துருதுன்னு சொன்னால் அப்போ அவன் அந்த வியாதிக்கு என்ன புரோக்கரா என்ன, அவன் அந்த வியாதிக்கு என்ன மிடில் மேனா என்ன, அப்படி கிடையாது. அதனால லாஜிக்கலாக நம்ம யோசிச்சோன்னாலே அப்படி சரி வரலை.
அப்போ பகவான் ஒரு குரு அப்படின்னா யாருன்னா அவர் மிடில் மேன்லாம் கிடையாது, அவர் புரோக்கர்லாம் கிடையாது. அந்த ஒரு பக்தி இருக்கு இல்லையா, அவருக்குள்ள ஊறி இருக்க அந்த பக்தி, அவருக்குள்ள ஊறின அந்த பக்தி எப்படி ஒரு தொத்து வியாதி இருக்கக்கூடியவன் இன்னொருத்தனை தொட்டா அவனுக்கு அந்த வியாதி வந்துடுறதோ, அந்த மாதிரி பக்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு மகாத்மா எப்போ ஒருத்தரை தொடரானோ அவருடைய பக்தியும் அவனுக்கு வந்துடுறதான். அதுதான் எப்படி சரீரத்தில் தொட்டா தொத்திக்கிறது அந்த ஒரு வியாதி, இதில் மகாத்மா சரீரத்தை தொட்டானா வரக்கூடிய இந்த பக்தி ஒரு பாக்கியம் அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்வார். அப்பேற்பட்ட ஒரு விஷயம். அதனால தான் பக்தியை பற்றி சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவானா, பக்தி ரசாயனம், பகவன் நாம ரசோதயம் அப்படின்னு சொல்வார். அது ஒரு கெமிஸ்ட்ரி. அது நம்மளுடைய குரோமோசோம்ஸை மாற்றிடுறது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்னொன்னுத்தையுமே மாற்றுறது. என்னன்னா அந்த மகாத்மா எப்போ நம்மளை தொடராரோ, மகாத்மா எப்போ நமக்கு அந்த பக்தியை கொடுக்குறாரோ, அது நமக்குள்ளே நம்ம உடம்புல அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்துறது. ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம், அவ்வளோலாம் யோசிக்க வேண்டாம். இப்போ சாதாரணமாக நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் கொட்டாவி விடுறான்னு வச்சுப்போமே, அவர் கொட்டாவி விட்டார்னா அவரை சுற்றி இருக்கிற 5 பேர் கொட்டாவி விடுறா. இது இன்னி வரைக்கும் சயின்டிஸ்ட் இதுக்கான காரணம் என்னன்னு தெரியவே இல்லை அவளுக்கு. அவள் இதை யோசிக்கிறா, அதை யோசிக்கிறா, எப்படி இருக்கலாம்னு யோசிக்கிறா. ஆனால் அவளுக்கு இதுக்கான காரணம் என்னன்னு இன்னும் புரிஞ்சுக்கவே முடியல. அந்த மாதிரி கொட்டாவிக்கே அப்படி இருக்கும் போதே பக்திக்கு அப்படி இருக்காதா? பக்தி அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு மகாத்மா பக்தியோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு மகாத்மா நம்மளை எப்போ தொடராரோ அப்போ அவர்கிட்டேருந்து ஒரு பக்தியும் நமக்கு வந்துடுறதான். அதனால பகவான் அந்த பக்தியை எப்படி பிக்ஷை கொடுக்குறான்னா அப்படி மகாத்மாக்களை அனுப்பிச்சு நமக்கு அந்த பக்தியை கொடுக்குறான். நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வேலைனா கெஞ்சணும், அவ்வளோதான். என்றைக்குமே போய் கெஞ்சின்ண்டே இருக்கணும், கேட்டுண்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா பகவான் அவனுக்கும் ஒரு பிரேரணை வேண்டியிருக்கான். இப்போ யாருமே கெஞ்சவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அவளுக்கு பக்தி அங்கங்கே பக்தி வர ஆரம்பிச்சிருந்தா அப்படின்னா ரேண்டமாக போயிடுமே, ரேண்டமாக பகவான் எல்லாருக்கும் பக்தி கொடுக்குறான்னு ஆகிடுமே. ஆனால் அப்படி இல்லை, பகவான் ரேண்டமாலாம் கொடுக்க மாட்டான். பகவான் பார்ப்பானா யாருக்கு அந்த கிரேவிங் இருக்கு, யாருக்கு எனக்கு அந்த பக்தி வேணும் பக்தி வேணும்னு ஒரு ஆசை, அந்த ஒரு கிரேவிங் யார் இடத்துல இருக்குன்னு பகவான் பார்க்கறான். அந்த கிரேவிங் யார் இடத்துல இருக்குன்னு அவன் பார்த்து தெரிஞ்சுக்கிறானோ அவளுக்கு தான் அந்த பக்தியை பகவான் கொடுக்குறான். அதனால பகவானுக்கும் ஒரு பிரேரணை வேண்டியிருக்கு, இந்த பக்தி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அந்த பிரேரணை பகவானை நம்ம தூண்டணும் அப்படின்னா அதற்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கெஞ்சின்ண்டே இருக்கணும். அப்போ தான் பகவானுக்கு அந்த பிரேரணை வந்து அந்த அனுகிரக புத்தி அப்படின்னு ஒன்று வரணுமா. இது எப்படி தெரியறது அப்படின்னா மகாத்மாக்களுடைய சரித்திரத்தை பார்த்தாலே நம்மளால் பகவானையும் புரிஞ்சுக்க முடியும். பப்பா ராம்தாஸ் அப்படின்னு ஒரு மகாத்மா, பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய குரு. ஒரு சமயம் அவர் ஆசிரமத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு டிரான்ஸ் ஏற்பட்டு அவர் கையை தூக்கின்னு சொல்லிட்டாராம், எல்லாருமே வாங்கோ, ஞான பக்தி வைராக்கியத்தை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன், ஞான பக்தி வைராக்கியத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன், யார் யாரெல்லாம் வாங்கிக்கணுமோ வாங்கோ வாங்கோன்னு கையை தூக்கின்னு டிரான்ஸில் சொல்கிறாராம். அன்னைக்குன்னு பார்த்தா ஆசிரமத்தில் யாருமே இல்லை. ஆனால் இந்த விஷயம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரிய வந்து ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் அவர்கள் அந்த ஆசிரமத்துக்கு வரா. 3-4 நாளுக்கு அப்புறம் ஆசிரமத்துக்கு வந்து கையை கூப்பிட்டு பப்பா ராம்தாஸ் இடத்துல வந்து கேட்குறாளாம், பப்பா ராம்தாஸ் நீங்கள் சொன்னேலே ஞானபக்தி வைராக்கியம் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன், யார் வேணாலும் வாங்கிக்கணும்னா வாங்கோன்னு நாங்கள்லாம் வந்திருக்கோம், எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே பப்பா ராம்தாஸ் சொல்கிறாராம், அன்னைக்கு இருந்த ஸ்திதியில் என்னால் பண்ண முடியும், இன்னைக்கு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ ஒரு அனுகிரக புத்தி அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் அப்படி அவர்களால் பண்ண முடியறதுன்னு தெரிய வருதே நமக்கு. அந்த அனுகிரக புத்தியை இப்போ நம்ம வர வைக்கணும் பகவான் இடத்துலனா என்ன பண்ணோம்னா கெஞ்சின்ண்டே இருக்க வேண்டியதான். பிரபோ பக்தியை கொடு, பிரபோ பக்தியை கொடு, பிரபோ பக்தியை கொடுன்னா அவன் ஒரு நாள் நம்ம இடத்துல அப்படி ஒரு சந்தோஷப்பட்டு நமக்கு அந்த பக்தியை கொடுத்துட்றான், இந்த பக்தியை பிக்ஷா போட்டுடுறான். அவனாவே கொடுப்பான், இல்லை மகாத்மாக்களுடைய சங்கத்தை வச்சு நமக்கு கொடுக்குறான். மகாத்மாக்களுடைய சங்கத்தினால பக்தி ஒருத்தனுக்கு ஏற்பட்டது அப்படின்னா பரம உதாரணம் வேற எங்கேயும் நம்ம போக வேண்டாம். நம்ம உத்தவ சுவாமியை ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகான ஒரு கட்டம் அது. கிரஹீத்வா பாணினா பாணிம் பிரபன்னார்த்தி ஹரோ ஹரிஹி. உத்தவ சுவாமி நம்ம கிருஷ்ணனுடைய மந்திரி தானே. கிருஷ்ணனுடைய மந்திரியாக இருக்கிறதுனால கிருஷ்ணன் சபையில் உட்காந்துட்டு இருக்கும் போதே எல்லாம் பக்கத்தில் நம்ம உத்தவனும் கையை கட்டின்னு நின்றுட்டு இருப்பாராம். அப்போ நம்ம உத்தவ சுவாமி பார்க்குற நிறைய பாகவதோத்தமர்கள்லாம் கண்ணனை பார்க்கறதுக்கு வருவாளாம். அவர்கள்லாம் கண்ணனை பார்க்கணும்னு வந்த உடனே கிருஷ்ணனை பார்த்த உடனே கிருஷ்ணா அப்படின்னு அவர்கள் ஓடி வந்து பகவான் இடத்துல விழுவாலாம். கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் ஏற்படுமாம், மேனி சிலிர்த்து போயிடுமாம், அவர்கள் தொண்டையில் கத்கதம் ஏற்படுமாம். அப்போ நம்ம உத்தவ சுவாமி இதெல்லாம் பார்க்குறார். நம்மளும் தானே கிருஷ்ணனை தினமும் பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு இந்த மாதிரி கத்கதமோ இல்லை மேனி சிலிர்ப்போ ஆனந்த பாஷ்பமோ இதுவும் ஏற்படலையே, ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஏற்படுறதே, இது என்னன்னு புரியலையேன்னு உத்தவ சுவாமி நினச்சிக்கிறாராம். இது சாதாரணமாகவே அப்படி தான். ஏன்னா நம்ம பரீட்சித் மகாராஜாவும் சமீகரண அந்த மகரிஷி கண்ணை முடிந்து அவர் சமாதியில் இருக்கார், அவருக்கு எந்த உணர்வும் தெரியல அப்படின்னா உடனே பரீட்சித் மகாராஜாக்கு மனசில் என்ன எண்ணம் வருது,
அவர் நிஜமாவே அப்படி உட்காந்துட்டு இருக்காரா, இப்படிலாம் கூட சில பேரால் இருக்க முடியுமா அப்படின்னு அவருக்கே ஒரு எண்ணம் வருது இல்லையா. பரீட்சித் மகாராஜாக்கே அப்படி ஒரு எண்ணம் வரும்போதே சாதாரண ஜனங்கள்லாம் இப்படி பக்தாளை பார்த்தா அப்படின்னா அந்த பக்தாளுக்கு ஏற்படக்கூடிய மேனி சிலிர்ப்போ, பக்தாளுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்த பாஷ்பமோ, பக்தாளுக்கு ஏற்படக்கூடிய கத்கதமோ இதெல்லாம் பார்த்தானா அவள் என்ன புரிஞ்சுக்க போறா? அவள் யோசிப்பா, இதென்ன அவனுக்கு வீக் மைண்ட் இருக்கா, இல்லை ஏதாவது நியூரோ ப்ராப்ளமா, அப்பப்போ சும்மா மயக்கம் போட்டு விழுவாளா, இல்லை அப்பப்போ சும்மா அப்படி அழுக வருமா அப்படின்னு ஜனங்களுக்கெல்லாம் அது தெரியாது. ஜனங்களுக்கெல்லாம் எப்படி அப்பேற்பட்ட பக்தியினுடைய ரகசியம், பக்தர்கள்லாம் எப்படின்னு சாதாரண ஜனங்களுக்கு எங்கேருந்து புரிய போகிறது? அப்படி சாதாரண ஜனங்கள்லாம் இருக்கா. நம்ம உத்தவ சுவாமியும் இந்த இடத்துல அந்த பக்தர்கள் பாகவதோத்தமர்கள்லாம் வந்திருக்கா இல்லையா, அவளெல்லாம் பார்த்து இப்படி அவர்களுக்கெல்லாம் கண்ணனை பார்த்த உடனே ஆனந்த பாஷ்பம் ஏற்படுறது, ரோமாஞ்சம் ஏற்படுறது, கத்கதம் ஏற்படுறது. இதற்கான காரணம் என்ன, ஏன் எப்படி இவர்களுக்கெல்லாம் இது ஏற்படுறது, ஏன் நமக்கு ஏன் இது இன்னும் ஏற்படலை அப்படின்னு உத்தவ சுவாமி மனசில் அப்படி ஒரு எண்ணம். கண்ணனுக்கு நல்லா தெரியறது இந்த விஷயம். அதனால கண்ணன் என்ன பண்ணுறான்னா, நம்ம உத்தவன் உடைய கையை பிடிச்சிட்டு கிரகித்வா பாணினா பாணி பிரபன்னார்த்தி ஹரோ ஹரிஹி. உத்தவனும் சாதாரணவன் கிடையாது, சாட்சாத் ப்ரஹஸ்பதி சிஷ்யா அப்படின்னு. உத்தவா புத்தி சத்தமகான்னு வருது பாகவதத்தில். சாட்சாத் ப்ரஹஸ்பதியினுடைய சிஷ்யனே நம்ம உத்தவன். அப்பேற்பட்ட உத்தவன் அவனுடைய கையை பிடிச்சிட்டு நம்ம கண்ணன் நடந்து வரான். ப்ரஹஸ்பதி இடத்துலேருந்து அவ்வளோ விஷயங்களை கத்துண்டதுனால, நல்ல ஞானம் இருக்கிறதுனால தங்க தாமரை போல இருக்காராம் நம்ம உத்தவன். ஆனால் அது வெறும் தங்க தாமரையாக இருந்தால் மட்டும் போராது, அதில் ஒரு சுகந்தத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு பகவான் ஆசைப்படுறான். என்ன சுகந்தம் அப்படின்னா, பக்தி என்கிற அந்த சுகந்தத்தை அந்த தாமரைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறானா. பகவான் என்ன பண்ணுறான், கச்சோத்தவா விரஜம் சௌமிய பித்ரோர்னோ பிரீத்திமாவஹா கோபீனாம் மத்வியோகாதிம் மத் சந்தேஷைர் விமோச்சய தாமன்மனஸ்காஹ மத் பிராணாஹ மதர்த்தே த்யக்ததைஹிகாஹ மாமேவ தைதம் பிரேஷ்டம் ஆத்மானம் மனசா கதாஹ. உத்தவா, எனக்காக நீ ஒன்று பண்ணுறியா, எனக்காக நீ விரஜத்துக்கு போகணும் அப்படின்னு பகவான் சொல்கிறானா. கச்சோத்தவா விரஜம் சௌமிய. அந்த விரஜத்துக்கு போய் என் அம்மா அப்பா இடத்துலலாம் பார்த்து அவர்களெல்லாம் குஷல பிரஷ்னம் கேட்டுட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய கோபிகைகள்லாம் அந்த விரஜத்தில் இருக்கா, அந்த கோபிகைகள் இடத்துலையும் போய் அவர்களிடத்திலும் நீ குஷல பிரஷ்னம் பண்ணணும் அப்படின்னு. கோபீனாம் மத்வியோகாதிம் மத் சந்தேஷைர் விமோச்சய தாமன் மனஸ்காஹ மத் பிராணாஹ மதர்த்தே த்யக்ததைஹிகாஹ தாம் மன்மனஸ்காஹ மத் பிராணாஹ. அவர்கள் மனசில் என்ன தவிர வேற எந்த விஷயமுமே கிடையாது, நானே அவர்களுடைய பிராணன், எனக்காக அவர்கள் உயிரையே விடுவா, இந்த தேகத்தையே விட்டுடுவா. மாமேவ தைதம் பிரேஷ்டம். என்னை தவிர அவர்களுக்கு வேற யாரும் கதி கிடையாது, என்னை தவிர வேற யாருமே பிரேஷ்டன் அப்படின்னு அவர்கள் பார்க்கவே மாட்டா. ஆத்மானம் மனசா கதாக. அப்பேற்பட்ட அந்த கோபிகைகளை போய் நீ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு பகவான் சொல்கிறாராம். அந்த உத்தவன் நம்ம கண்ணன் இடத்துலேருந்து வந்து விரஜத்துக்கு வந்து விரஜத்தில் கோபிகைகளை பார்த்து அவர்களுடைய பக்தியை பார்த்து அந்த பக்தியில் மயங்கி போய் அப்படிதானே நம்ம உத்தவனுக்கும் பக்தி ஏற்பட்டதே. வந்தே நந்த விரஜஸ்திரீணாம் பாதரேணுமபீக்ஷ்ணஷः யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம். வந்தே நந்தவிரஜஸ்திரீணாம் பாதரேணும் அபீக்ஷ்ணஷः. கோபிகைகளுடைய பாத ரஜஸில் நம்ம சுவாமிஞான ஸ்ரீ ராதையினுடைய பாத ரஜஸில் உத்தவன் புரண்டு புரண்டு வந்தே நந்தவிரஜஸ்திரீணாம் பாதரேணும் அபீக்ஷ்ணஷஹான்னு கதற. அப்படிதானே நம்ம உத்தவனுக்கு பக்தி ஏற்பட்டது. எப்படின்னா, அப்பேற்பட்ட ஒரு பிரேமை எப்படி ஏற்பட்டதுன்னா, கோபிகைகளுடைய சத்சங்கம், நம்ம சுவாமிஞான ஸ்ரீ ராதையினுடைய கிருப்பையும் கோபிகைகளுடைய கிருப்பையும்னால தானே அப்படி ஒரு பிரேமை நம்ம உத்தவனுக்கு ஏற்பட்டது. எப்பேற்பட்ட பிரேமின்னா, கோபிகைகள் நம்ம சுவாமினியெல்லாம் பார்த்துட்டு திரும்பி கிருஷ்ணரை பார்க்கணும்னு வரும்போதே கிருஷ்ணனை பார்த்த க்ஷணம் கிருஷ்ணான்னு அழுதுண்டே ஓடி வந்தாராம் நம்ம உத்தவர். ஓடி வந்து கண்ணனை ஆலிங்கனம் பண்ணிக்க மேனி செலுத்து போய் கத்கதம் ஏற்பட்டு நம்ம கண்ணனை பார்த்து உத்தவன் கிருஷ்ணா இதுதான் பிரேமையா, கிருஷ்ணா இதுதான் பிரேமையா அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்பேற்பட்ட அந்த பிரேமை யார் கொடுத்தானா? கோபிகைகளும் நம்ம சுவாமினியான ஸ்ரீ ராதையும் தானே கொடுத்தா. சுவாமினியினுடைய கிருப்பை இல்லாமல் அப்பேற்பட்ட பக்தி ஏற்படுமா?
அதனால இது வரைக்கும் உத்தவன் எப்படி இருந்தார் அப்படின்னா, நான் ப்ரஹஸ்பதி சிஷ்யனாக்கும்னு பெருமையாக சொல்லிட்டு இருப்பாராம் நம்ம உத்தவன். எது வரைக்கும்? கிருஷ்ணனுடைய மந்திரி ஆற வரைக்கும். கிருஷ்ணனுடைய மந்திரி ஆனதுக்கப்புறம் எல்லாரும் சொல்வா, உத்தவா நீ ப்ரஹஸ்பதி சிஷ்யனாமே. அதெல்லாம் அப்புறம் தான் நான் கிருஷ்ண மந்திரி அப்படின்னு சொல்லிப்பானா. எது வரைக்கும்? கோபிகைகளை பார்க்குற வரைக்கும். எந்த க்ஷணம் கோபிகைகளை பார்த்தாச்சோ, எந்த க்ஷணம் ராதாராணியை பார்த்தாச்சோ, அவர்கள் கிருபைக்கு பாத்திரமாயாச்சோ, அந்த க்ஷணம் அன்னிலிருந்து ப்ரஹஸ்பதி சிஷ்யன் விட்டாச்சு, கிருஷ்ண மந்திரின்னு சொல்கிறதையும் விட்டாச்சு, நான் கோபிகைகளுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாராம் நம்ம உத்தவன். அப்பேற்பட்டது தானே பக்தி. அதுதான் பக்தி. பக்தியும் எப்படின்னா ரகசியமாக இருக்கிறது தான் பக்தி. சுகரே ஸ்ரீமத் பாகவதத்தில் எந்த இடத்துலையுமே ராதை அப்படின்னு அந்த சப்தத்தை சொல்லியிருக்கவே மாட்டேன். இதுக்கு நிறைய பேர் எப்படி அர்த்தம் பண்ணறா அப்படின்னா, ராதை அப்படின்னு அந்த சொல்லியாச்சுன்னா சுகர் சமாதிக்கு போயிடுவார். அப்படி அந்த சமாதிக்கு போயிட்டார் அப்படின்னா அவரால் மேலே கதையை பரீட்சித்தண்டத்தில் சொல்ல முடியாதுன்னெல்லாம் நிறைய அர்த்தங்கள் பண்ணுறா. நம்ம பார்த்தோம்னா இதுக்கு இன்னொரு அர்த்தமும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியறது. என்னன்னா, ஒரு இடத்துலையுமே பாகவதத்தை ராதை அப்படின்னு நாமம் வரலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ராதையே தான் ஒருத்தர் இருக்கிறதே இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாளாம். அப்படி ரகசியமாக தன்னை வச்சுக்கணும்னு நினச்சிக்கிறாளாம். அதுதான் பக்தியினுடைய அபிப்பிராயமே, அதுதான் பக்தாளுடைய அபிப்பிராயமே. பக்தியும் ரகசியமாக இருக்கும், பக்தாலும் அப்படி ரகசியமாக இருக்கணும் தான் ஆசைப்படுவாள். அதனால தான் ராதையும் அவ்வளோ ரகசியமாக தன்னை வச்சுக்கிறாளாம். அப்பேற்பட்ட அந்த பாகவதத்தில் நமக்கு இது தெரிய வருது. அப்படி அந்த கோபிகைகளுடைய பாத ரஜசு தானே இந்த இடத்துல உத்தவனுக்கு பிரேமை கொடுத்தது. சுவாமினியுடைய பாத ரஜசு தானே உத்தவனுக்கு பிரேமை கொடுத்தது. பாகவதமே இதுதான் காமிக்கிறது. ஒரு இடத்துலையுமே ரிஷபதேவர் சொல்கிறார், வினாமஹத் பாதரஜோபிஷேகம். ரகுகணனை பார்த்து தபசுனால இல்லை, யாகத்தினால இல்லை, எதுனாலையுமே இப்பேற்பட்ட அந்த பக்தி ஏற்பட்டுடாது. எப்படி ஏற்படும் இந்த ஞானம் அப்படின்னா, வினா மகத்பாதரஜோபிஷேகம். மகான்களுடைய பாதரஜசு மேலே பட்டா மட்டுமே தான் அப்பேற்பட்ட ஞானம் பக்தி வைராகியம் உனக்கு ஏற்படும்னு அவர் சொல்கிறார். பிரஹ்லாதன் அவன் சொல்கிறான், மஹீயசாம் பாதரஜோபிஷேகம். மகாத்மாக்கள் சாதுக்களுடைய பாதரஜசு பட்டாதான் இப்பேற்பட்ட ஞான பக்தி வைராகியம் ஏற்படும் அப்படின்னு. ஏன்னா அந்த பிரஹ்லாதன் இடத்துல அந்த அசுர குழந்தையெல்லாம் கேட்குறது, ஏன்பா பிரஹ்லாதா, நீயும் எங்களை மாதிரி தானே இதே ஸ்கூலில் தானே அசுர ஸ்கூலில் தானே படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் இங்கே சிலபஸில் இந்த விஷயம் எதுவுமே இல்லை, நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கவே இல்லை, எங்கேருந்துப்பா நீ இதை கற்றுண்ட அப்படின்னு கேட்கும் போதே நாரதருடைய பேரை வெளிப்படையாக பிரஹ்லாதனால் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நாரதர் அப்படின்னு தன்னுடைய குரு நாமத்தை சொல்லியாச்சுன்னா ஹிரண்யகசிபு அப்புறம் நாரதருக்கு பல ஹிம்சைகளை பண்ணுமாம். அதனால நாரதர் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லாமல் வினா மஹீயசாம் பாதரஜோபிஷேகம். ஒரு மகாத்மானுடைய, ஒரு ஆச்சாரனுடைய, ஒரு குருனுடைய பாத ரஜஸ் அந்த ஒரு சம்பந்தம் ஏற்படலைன்னா இப்பேற்பட்ட பக்தி ஞான வைராகியங்கள்லாம் சித்திக்காது அப்படின்னு பிரஹ்லாதாழ்வார்னு ரொம்ப அழகாக பாகவதத்தில் எடுத்து காமிக்கிறாரு. அப்பேற்பட்ட பக்தி, அந்த பக்தியானது, பக்திக்கான சாதனையும் எவ்வளோ இனிமையாக இருக்குது, எவ்வளோ சுலபமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டோமே எல்லா உதாரணமும் எதுலன்னா பாகவதத்தில் தான் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த பாகவத பாராயணத்தினாலேயே நமக்கு அந்த பக்தி சுலபமாக கிடச்சிடுறது. எப்படி அப்படின்னா, பாகவதம்னா சாதாரண புஸ்தகம்லாம் கிடையாது. பாகவதம் சைத்தன்யம் உடையது. பாகவதம் சாட்சாத் கிருஷ்ணரே. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பாகவதம் சாட்சாத் கிருஷ்ணர் இல்லையா? அதனால் இந்த பாகவதத்தை நம்ம பாராயணம் பண்ணிட்டு வர அந்த பாகவதமே நமக்கு அனுகிரகம் பண்ணிடும். ஒன்று அதுவே தானாக அனுகிரகம் பண்ணிடும், இல்லைனா அதுவே ஒரு மகாத்மானுடைய சங்கத்தை கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணிடும். அப்படி அனுகிரகம் பண்ணிடும், அது பாகவதத்தினுடைய பொறுப்பு. அப்பேற்பட்ட அந்த ஒரு பாகவதம் நமக்கு காமிக்கிற அழகான வழி என்ன அப்படின்னா, பக்தியை பிக்ஷையாக போடு பிரபோ, எனக்கு அந்த பக்தியை எப்போ கொடுக்க போகிற, எப்போ இந்த பக்தியை கொடுக்க போகிறேன்னு அவன் இடத்துல கெஞ்சணும் அப்படின்னு அழகான ஒரு மார்க்கம். பக்தி பிக்ஷை இட்டிடுவாய் கண்ணா, முக்தி நல்கிடும் பக்தி பிக்ஷை இட்டிடுவாய் கண்ணா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அச்சுதானந்தா கோவிந்தா என்று உன் கோவிலின் வாசலில் கூவிடும் எனக்கு பக்தி பீக்ஷை இட்டிடுவாய் கண்ணா. பக்தியினுடைய பேஸ், பக்தியினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமே, கெஞ்சறது தான், கதறது தான், பகவானை நினச்சா அழறது தான். அதனால
என்ன பண்ணணும், நமக்கு வேற என்ன இருக்குது இப்போ பண்ணுறதுக்கு? இப்போ ஒருத்தர் பிக்ஷை வாங்கணும் அப்படின்னு வெளியில் வரும்போதே அவர் எப்படி பிக்ஷை வாங்குவார்? அம்மா தாயே கொஞ்சம் பிச்சை போடுமா, அம்மா தாயே கொஞ்சம் பிக்ஷை போடுமா அப்படின்னு தானே இவன் வந்து கேட்குறான். நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அச்சுதானந்தா கோவிந்தா என்று, அச்சுதா அனந்தா கோவிந்தா அப்படின்னு பகவானுடைய அழகான நாமங்களை கதறணுமா. எங்கன்னா, உன் கோவிலின் வாசலில் கூவிடும் எனக்கு. பிக்ஷை வாங்கணும்னு வரவன் ஒருத்தருடைய வீட்டு வாசலில் இருந்துட்டு பிக்ஷை வேணும் பிக்ஷை வேணும்னு கதறான். பகவானிடத்திலிருந்து நம்ம பக்தி பிக்ஷை வாங்கிக்கணும் அப்படின்னா அவனுடைய வீட்டுக்கு தானே போய் நம்மளும் பிக்ஷை வாங்கணும். அவனுடைய வீடு எங்கன்னா, ஸ்ரீரங்கம் தானே அவனுடைய வீடு, காஞ்சிபுரம் தானே அவனுடைய வீடு, திருவேங்கடம் தானே அவனுடைய வீடு, பத்ரிகாசிரமம் தானே அவனுடைய வீடு, பிருந்தாவனம் தானே அவனுடைய வீடு. அப்படி அவனுடைய அந்த வீட்டுக்கெல்லாம் போய் அவனிடத்துல அச்சுதா அனந்தா கோவிந்தா என்று உன் கோவிலின் வாசலில் கூவிடும் எனக்கு. பகவான் அங்கே இருக்கான் அவனுடைய அந்த கோவிலில். இது எப்படி தெரிய வருதுன்னா, நம்ம பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமாருடைய சரித்திரத்திலையும் நமக்கெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு சமயம் திரு கீவா ஜெகநாதன் அப்படின்னு ஒரு பெரிய தமிழ் பண்டிதர் ஒரு சமயம் நம்ம பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய சந்நிதியில் ஒரு சபையில் பேசின்னு இருக்கும் போதே அவர் சொல்கிறார், நம்ம கோயிலுக்கு போகிறதெல்லாம் பகவானை பார்க்கறதுக்காகன்னு கோவிலுக்கு போல, அந்த கோவில்லனா நிறைய சாதுக்கள்லாம் இருப்பான், நிறைய மகாத்மாக்களுடைய சமாதிகள்லாம் இருக்கும், அதற்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு அந்த திரு கீவா ஜெகநாதர் அப்படி சொல்லும் போதே உடனே நம்ம பகவான் ஸ்ரீ யோகிராம் சரத்குமார் இன்டர்ஃபியர் பண்ணி சொல்கிறாராம், நோ மை ஃபாதர் லிவ்ஸ் தேர் அப்படின்னு அவர் சொல்கிறாராம். பகவான் அங்கே இருக்கார் அந்த கோவிலில். கோவில்னாலே அதுதானே அர்த்தம். இப்போ நம்ம இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவருடைய பேர், அதுவே இளம்னா என்ன, யூத் அப்படின்னு, இளம் வயது, கோனா அரசன் அப்படின்னு அர்த்தம், அதனால இளவரசன் தான் இளங்கோ அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கோவில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கோ அப்படின்னா அரசன், இல் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடம் வாசஸ்தானம், அதனால ராஜாக்கள் இருக்கிற இடம் கோவில். என்ன ராஜா அப்படின்னா, ஏன் நம்ம ரங்கராஜா, நம்ம தியாகராஜர், நடராஜர், பகவானே ஒரு ராஜா தானே. அதனால அப்பேற்பட்ட பகவான் எங்கே இருக்காரோ அதுக்கு கோவில் அப்படின்னு பேர். அந்த கோவிலில் போய் அச்சுதா அனந்தா கோவிந்தா என்று உன் கோவிலின் வாசலில் கூவிடும் எனக்கு. பிக்ஷை வாங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். நம்ம சனாதன தர்மத்தில் பிக்ஷையினுடைய மகிமை எடுத்து பாடுறா ஒருத்தருமே. சாதாரணமாகவே நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பிரம்மச்சாரிகளும் சன்னியாசிகளும் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன், என்ன காரணம்? வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, அதனால வெளியில் போய் பிக்ஷை வாங்கணும்னா அது காரணம் இந்த இடத்துல இல்லை. பொதுவாகவே என்ன பண்ணுறா அப்படின்னா, இப்போல்லாம் ஒருத்தன் கோட்டீஸ்வரனா ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவனுடைய பையனை பார்த்து சொல்கிறானா, நீ என்ன பண்ணு, ஒரு 2-3 வருஷம் ஏதாவது ஒரு இடத்துல போய் இருந்துட்டு நீ வந்து ஒரு கோட்டீஸ்வரன் பையனை யார்கிட்டையுமே சொல்லாமல் வாழ்ந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் உனக்கு ப்ராக்டிக்கலான வேர்ல்டு எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு அனுப்புவேன். அந்த மாதிரி தான் ஒரு குழந்தைய நம்ம பிக்ஷைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, அந்த பிரம்மச்சாரி போய் பிக்ஷை வாங்கணும் இல்லையா, அந்த குழந்தைய எதுக்கு நம்ம பிக்ஷைக்காக அனுப்புகிறோம் அப்படின்னா, அவன் பிக்ஷை வாங்கிறதுக்கு போனாதான் மான அவமான ரோஷம்லாம் விட்டு போகணும்னு அதுக்கு தான் அந்த ஒரு குழந்தைய நம்ம பிக்ஷை வாங்கிறதுக்காக போக சொல்லணும். ஏன்னா இப்போ ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் பிக்ஷை கேட்டானா போட்டாலும் போடுவா, ஒருத்தர் கிரகத்தில் போய் பிக்ஷை கேட்டோம் அப்படின்னா ஒரு சில பேர் போடவும் மாட்டா, ஒரு சில பேர் திட்டுவா. இப்படி பலவிதமாக அந்த குழந்தை இதெல்லாம் அனுபவிக்கும் போதே தான் மானம் அவமானம் ரோஷம் எல்லாம் அவனை விட்டு போகிறது, மூஞ்சி தூக்கி வச்சுக்க கூடாதுன்னு தெரியறது, எதிர்த்து பேசக்கூடாதுன்னு தெரியறது. இந்த மாதிரி குணங்கள்லாம் பிக்ஷை எடுத்துக்கிறதுனாலேயே ஒருத்தனால கற்றுக்க முடியாது. இது ஒரு உண்மையான சம்பவம். ஒரு சமயம் என்ன ஆச்சு, ஒரு தம்பதிகள், அதில் மனைவி எப்படி இருப்பா அப்படின்னா ரொம்ப ஸ்ரத்தையா, யாராவது பிக்ஷை வாங்கணும், பிக்ஷை கேட்டு யாராவது அவள் கிரகத்து வாசலில் வந்தா அப்படின்னா ஓடி போய் முதல்ல அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி அவர்களை மகாத்மாக்கள் அப்படின்னு பார்த்து அவளுக்கு பிக்ஷை போட்டு அவர்கள் இடத்துல அனுகிரகம் வாங்கிப்பானாம் அந்த மனைவி. அந்த மனைவியினுடைய கணவனுக்கு அவ்வளோவா இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, ரொம்ப ஃபாரின்லாம் போய் நிறைய படித்தவர், அதனால அவருக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை இருக்காது. இந்த மனைவி இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்து அப்பப்போ கிண்டல் வேற பண்ணுவாளாம். யாராவது அப்படி பிக்ஷா வாங்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கார், ஒரு சாது அப்படின்னா உடனே சொல்ல, பாரு சாது வந்திருக்கார், மகாத்மா வந்திருக்கார், போய் நமஸ்காரம் பண்ணுமே, பிக்ஷை போட்டுமே அப்படின்னு திண்ணில் உட்காந்துட்டு அந்த கணவனும் கொஞ்சம் கிண்டல் அடிப்பாராம். ஒரு சமயம் என்ன ஆகுது, அந்த ஒரு சாது ஒருத்தர் பிக்ஷைக்காக வந்திருக்கார்,
இந்த சாது பார்க்கறதுக்கு அப்படி நல்லா வாட்ட சாட்டமாக இருக்காராம் அவர். அப்போ இந்த கணவனுக்கு ஒரு கேள்வி வருது. உடனே எழுந்து போய் அந்த சாதுவை பார்த்தே கேட்குறான், என்ன அப்படி நீங்கள் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கையில, நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கையிலே, ஏதாவது ஒரு வேலையை பண்ணி அதனால வேற ஒரு சம்பாத்தியத்தை வாங்கிண்டு அதை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தலாமே, எதற்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பிக்ஷை வாங்கணும், நீங்கள் பிக்ஷை வாங்க வேண்டாமே, நீங்களே வேலை பண்ணலாமே அப்படின்னு சொல்லும் போதே அவர் அதுக்கு ரிப்ளை கொடுக்கறது ரொம்ப ஒரு சேஸ்ட் இங்கிலீஷில் அவர் பேசுகிறாராம். ரொம்ப சேஸ்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணுறான். இந்த கணவன் அசந்து போயிட்டார். அவருக்கு புரியவே இல்லை, இவர் பிக்ஷை வாங்கிறதுக்கு வந்திருக்கார், ஆனால் பேசுகிறத பார்த்தா அவ்வளோ ஃபார்மலாக அவ்வளோ ஒரு சேஸ்ட் இங்கிலீஷில் இவர் பேசுகிறாரு அப்படின்னு. நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும் போதே அந்த சாது இப்போ அவள் கிரகத்து வாசலில் என்ன படிச்சிருக்கா அப்படின்னு அவள் பேரை போட்டுட்டு பக்கத்தில் போட்டுக்கோம் இல்லையா, பெருசாக பிஏ எம்ஏ என்னெல்லாமோ அந்த மாதிரி போட்டிருக்கு இல்லையா, இவருடைய கிரகத்து வாசல்லையும் அப்படி என்னெல்லாம் படிச்சிருக்காருன்னு போட்டிருக்கான். அப்போ அந்த சாது பார்த்து சொன்னாராம், நீ உன் பேருக்கு அப்புறம் போட்டிருக்கே டைட்டில், அதோட ஒரு டபுள் மடங்கு எவ்வளோ இருக்கும்னு பாரு, அவ்வளோ நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாராம். இப்போ அசந்து போயிட்டார் அவர் இந்த கணவன். அவருக்கு புரியவே இல்லை. அடுத்த நாள் வரைக்கும் மனசில் இதுவே அந்த எண்ணமாக இருக்குது. திருப்பியும் அந்த சாது அடுத்த நாள் பிக்ஷைக்கு வரும்போதே எழுந்து போய் அவர் அப்போ கேட்குறாராம், எதற்காக நீங்கள் அப்படி இந்த மாதிரி பிக்ஷை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே அந்த சாது சொல்கிறார், சரி நான் உனக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன், என்ன பண்ணோம்னா நீ என்ன பொசிஷனில் இருக்க உன்னுடைய கம்பெனியில் வந்து அந்த கணவனை பார்த்து கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், நான் வந்து ஒரு சிஎஃப்ஓ அப்படின்னு. சரி, பெரிய பொசிஷன் தானே, சிஎஃப்ஓ தானே, என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு கீழே வேலை பண்ணுற யாராவது ஒருத்தர்கிட்ட போய் ஒரு 10 ரூபாய் நீ கடன் வாங்கிடுவா. யாராவது அந்த ஒரு ஆஃபீஸில் யாராவது டீ கொடுக்குறவன் அப்படி யாராவது ஒருத்தர் இருந்தானோ, இல்லை யாராவது பியூனா ஒருத்தன், இல்லைனா லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணுறவன், இல்லை உனக்கு கீழே பொசிஷனில் யார் இருக்கானோ அவள் இடத்துல போய் ஒரு 10 ரூபாய் எனக்கு வேணும்னு நீ கடன் வாங்கிடுவா அப்படின்னு. அவ்வளோதானே, அது ரொம்ப சிம்பிளான விஷயமாச்சே, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அந்த கணவன் சொல்கிறான். அவன் வந்து அவனுடைய ஆஃபீஸுக்கு போயாச்சு, அந்த சாது சொல்லியிருக்கிற மாதிரி பண்ணணுமேனு பார்க்குறான். யாராவது தனக்கு கீழே இருக்கிறவா இடத்துல போய் பொசிஷன், கீழே இருக்கிற பொசிஷன் யார் இடத்துலையாவது போய் ஒரு 10 ரூபாய் கடன் வாங்கணும், 10 ரூபாய் கடன் கேட்கணும்னு அவன் அப்படி போய் கேட்கலாம்னு போனால் வாங்க முடியல, கேட்க முடியல, திரும்பி வந்துடுறான். அடுத்த நாள் அந்த சாது பார்த்து கேட்குறார், என்னப்பா நீ கேட்டியா வாங்கினியா அப்படின்னு கேட்கும் போதே அப்படி சொல்கிறார், என்னால் வாங்க முடியல, என்னால் கேட்க முடியல. ஏன் அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் தடுக்கிறது, என் ப்ரெஸ்டீஜை நான் அப்படி வாங்கிறதுலேருந்து தடுக்கிறது அப்படின்னு சொன்னும் போதே அந்த சாது சொல்கிறார், அதுதான்ப்பா விஷயம். பிக்ஷை வாங்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த மான அவமானம்லாம் அடிபட்டு போனால் தான் நம்மளால் பிக்ஷையே கேட்க முடியும். அந்த மான அவமானம்லாம் அடிபட்டு போகணும். அந்த நான் அந்த ஐ அப்படின்னு ஒரு அகங்காரம்னு ஒன்று உள்ளே இருக்கே, என்னைக்கு இந்த அகங்காரம் நம்மளை விட்டு போகிறதோ அன்னைக்கு தான் நம்மளால் பகவானை அடைய முடியுமே. அதுதான் அந்த கிரேஸை வந்து தடுக்கிறது. இந்த ஐ அப்படின்னு இருக்கே, த ஐ இஸ் த டோர் தட் ஸ்டாப்ஸ் கிரேஸ். எப்போ நம்ம இடத்துலேருந்து இந்த ஐ போயிடுறதோ அப்போ பகவானுடைய கிரேஸ் பிரவாகமாக நம்ம மேலே வந்து விழுறதுக்கு ரெடியாக இருக்கு. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா மானவமானம் எல்லாத்தையும் விட்டுட்டு, எப்படின்னா பகவான் இடத்துல விசிருஜ்ய லஜ்ஜாம் யோதிதே மன்னமானி நிரந்தரம் குலகோட்டி சமாயுக்தா லபதே மாமகம் பதூ. விசிருஜ்ய லஜ்ஜாம், எல்லா லஜ்ஜையும் விட்டுடணுமாம், வெக்கத்தெல்லாட்டையும் விட்டுட்டு பகவான் இடத்துல வந்து கெஞ்சணும். இதுதான் ஒரு இடத்துலையுமே காமிக்கிறது, விசிருஜ்ய லஜ்ஜாம், விசிருஜ்ய லஜ்ஜாம், லஜ்ஜையை விடணும். நவயோகிகளில் ரொம்ப அழகாக கவியோகீஸ்வரர் உபதேசம் பண்ணும் போதே சொல்கிறார், ஸ்ருண்வன் சுபத்ராணி ரதாங்கபாணே ஜன்மானி கர்மாணி சயானி லோகே கீதானி நாமானி ததர்த்தகானி காயன் விலஜ்ஜோ விலஜ்ஜயா, லஜ்ஜைய விட்டு விசரே தசங்கஹா, அந்த லஜ்ஜை எல்லாத்தையும் விட்டுட்டு விசரே தசங்கஹா அப்படின்னு சொல்கிறார். அப்படி லஜ்ஜையை விட்டுட்டு பகவானை பார்த்து பாடணும் அப்படின்னு. அதனால எப்போ நம்ம அந்த அகங்காரத்தை விடுறோமோ, எப்போ நம்ம அந்த மான அவமானத்தை விடுறோமோ, எப்போ நம்ம அந்த லஜ்ஜையை விடுறோமோ அப்போ தான் பகவானுடைய கிருபைக்கான பாத்திரமாக நம்மளால் ஆகவே முடியறது. அப்படி நம்ம ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ரீ அண்ணா ஒரு பிரார்த்தனை பண்ணறா ஆத்ம நிவேதனத்தில். அப்படி லஜ்ஜை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்ன பண்ணோம்னா, ஹிருதயே தவ ரூபஞ்ச ரசனாயாஞ்ச நாமதே கிருண்ணன் சதா உன்மத்தவேஷஹ சஞ்சரேயம் இதஸ்ததஹ. ஹிருதயே தவ ரூபஞ்ச காயன் விலஜ்ஜோ விசரே அசங்கஹா அப்படின்னு லஜ்ஜையை விட்டு பாடிண்டு ஏவம் விரதா ஸ்வப்ரிய நாம கீர்த்தியா ஜாதானுராகஹ திருதசித்த உச்சைஹி
அப்படி பகவானை அவனுடைய ஹிருதயத்தில் அவனுடைய அழகான ரூபத்தையும் நாக்கில் அவனுடைய அழகான நாமத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணோம்னா ஹசத்யதோ காயதி ரோதி காயதி உன்மாதவன் நிருத்யதி லோகபாஹ்யா. ஹசதி ரோதிதி ரௌதி காயத்தின்னு எப்படின்னா உன்மாதவன் நிருத்யதி, எல்லா லஜ்ஜையும் விட்டு ஒரு பித்து பிடிச்சவன் எப்படி ஆடுவானோ அந்த மாதிரி கிருஹன் சதா உன்மத்த வேஷா சஞ்சரேயம் இதஸ்ததா. அப்படி ஒரு உன்மத்த வேஷத்துல ஒரு இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு உன்னை நினைச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா ஆகணும். அப்படின்னா முதல்ல என்னன்னா இந்த லஜ்ஜையை விடணுமே, மானவமானத்தை விடணுமே, இந்த அகங்காரம் நம்மளை தடுக்கிறதே, அந்த பிரஸ்டீஜ் நம்மளை தடுக்கிறதே, அந்த பிரஸ்டீஜை விட்டு பகவான் இடத்துல போய் அச்சுதா அனந்தா கோவிந்தா என்று உன் கோவிலின் வாசலில் கூவிடும் எனக்கு பிரபோ. அப்படி இந்த வெக்கம், இந்த மான அவமானம், பிரஸ்டீஜ் எல்லாத்தையும் விட்டு உன்னுடைய கோவில் வாசல்ல நான் வந்திருக்கேன். உன்னுடைய நாமம் அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு எல்லா லஜ்ஜையும் விட்டு நல்ல உச்சைஹி காயன்னு சொல்ற போல நான் நல்ல மேல் ஸ்வரத்துல அச்சுதா அனந்தா கோவிந்தா என்னை எப்படியாவது காப்பாத்து, எனக்கு பக்தியை பிக்ஷை போடு, எனக்கு பக்தியை பிக்ஷை போடுன்னு நான் கெஞ்சறேன். நீ எனக்கு அதை கொடுக்கணுமே பிரபு, அந்த பக்தியை நீ எனக்கு பிக்ஷை போடணுமே, அந்த பக்தியை நீ எனக்கு பிக்ஷை போடணுமே அப்படின்னு பகவான் இடத்துல போய் நம்ம பிரார்த்தனை வைக்கணும் இல்லையா? அதுதான் சொல்றார். பக்தி பிக்ஷை இட்டிடுவாய் கண்ணா முக்தி நல்கிடும் பக்தி பிக்ஷை இட்டிடுவாய் கண்ணா. சரணத்திலையும் அழகா எடுத்துட்டு போறார். துச்சம் என என்னை தள்ளி விடாதே பச்சாதாபத்துடன் பார்த்திடுவாயே, கூச்சத்தை விட்டு கூவிடுவே நானே நிச்சயமாய் வேறு கதியில்லை எனக்கு பக்தி பிக்ஷை இட்டிடுவாய் கண்ணா. துச்சம் என என்னை தள்ளி விடாதே. பக்தியை கூட, ஞானத்தை கூட, வைராக்கியத்தை கூட, பக்தியை கூட, ஞானத்தை கூட, வைராக்கியத்தை கூட நான் கேட்டுட்டே இருக்கேனே பிரபு. இதெல்லாம் நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு 4-5 பேர் உபன்யாசத்தில் சொல்லியிருக்கா, அந்த உபன்யாசத்தையும் நான் கேட்டு அதோட அர்த்தம்லாம் என்னன்னே புரியாமல் நான் பாட்டுக்கு அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பக்தியை கூட, ஞானத்தை கூட, வைராக்கியத்தை கூட அப்படின்னு நானும் சும்மா கேட்டுட்டே இருக்கேன். எப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது அந்த ஆற்றுல, அப்பா அந்த கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டு இருக்கார். அப்பா கிரிக்கெட் மேட்சை பார்க்கும் போதே சொல்லுவாராம், இந்த கோலி சரியாகவே ஆடலை, இன்னைக்கு மேட்ச் நன்னாவே ஆடலை அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அந்த குழந்தை இதை கேட்டுன்றோம். இப்போ இந்த குழந்தைக்கு கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாது, பிளேயர்ஸ்னா என்ன, பேட்ஸ்மேன்னா என்னன்னு தெரியாது, பவுலர்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன சொல்லுவான், அது இந்த கோலி இன்னைக்கு மேட்ச் சரியாகவே ஆடலை அப்படின்னு அந்த குழந்தையும் போய் சொல்லுவான். இப்போ இந்த குழந்தைக்கு என்ன தெரியும், ஏதோ அவள் அப்பா அந்த மாதிரி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கா, அதனால அந்த குழந்தையும் அதை சொல்லுறது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நானும் இந்த பக்தி, ஞானம், வைராக்கியம், தபஸ் இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். கேட்டு அப்படியே நான் சொல்கிறேன். இதுக்கான மீனிங்லாம் நான் என்னன்னே தெரியல. அதனால பிரபு அதனுடைய அர்த்தத்தையும் நீதானேப்பா புரிய வைக்கணும், நீதானேப்பா எப்படியாவது அந்த பக்தி ஞான வைராக்கியத்தை எனக்கு கொடுக்கணும், நீதானே எனக்கு அந்த கிருப்பையை பண்ணணும். நீ கேட்காத அந்த பக்தி ஞான வைராக்கியத்தை நான் கொடுத்துட்டேன்னா அப்படி நீ என்னதான் பெருசாக தபசு பண்ணிட்டு போற, என்னதான் பெருசாக பக்தி பண்ணிட்டு போற, என்னதான் பெருசாக சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போற. நான் பகவான் சொல்லுவான், எனக்கு இருக்காளேப்பா எவ்வளோ பேர் இருக்கா. நாம சங்கீர்த்தனத்துக்குன்னா என்கிட்ட நாரதர் இருக்கார், பக்தினா எனக்கு பிரகலாதன் இருக்கான், கதை சொல்லறது அப்படின்னா சுகர் இருக்கார், கதை கேட்கறதுக்குன்னா பரீட்சித் மாதிரி நீ கதை கேட்டுடுவியா. தபசு அப்படின்னா அந்த 5 வயசு குழந்தை துருவன் ஒரு தபசு பண்ணானே அந்த மாதிரி நீ தபசு பண்ணிடுவியா. பிரேமைனா கோபிகைகள் என் மேலே வச்சிருக்கிற பிரேம, உத்தவன் என் மேலே வச்சிருக்கிற பிரேமக்கு ஈடு வருமா. அப்படி நீ என்னதான் பெருசா பண்ணிட்டு போற அப்படின்னு என்னை பார்த்து கேட்காத பிரபு. என்ன துச்சம்னு நீ தள்ளி விட்டுறாத. துச்சம் என்ன என்னை தள்ளி விடாதே. ஏன்னா உனக்கு அவ்வளோ பேர் இருக்கா பிரபு. நீ சொன்னேன், நாரதர் இருக்கார், துருவன் இருக்கா, பிரகலாதன் இருக்கா, கோபிகைகள் இருக்கா, உத்தவ சுவாமி இருக்கார், எல்லாரும் இருக்கா.
எனக்கு யார் பிரபு இருக்கா? எனக்கு நீ ஒருத்தன் தானே இருக்க. நீயும் என்னை துச்சம்னு தள்ளி விட்டுட்டானா எனக்கு யார் கதி? துச்சம் என்ன என்னை தள்ளி விடாதே. அப்படி நீயா வந்து நீ எனக்கு கிருபை பண்ணாதானே நானும் இந்த உலகத்தில் போய் எல்லார் இடத்துலையுமே சொல்லுவேன், பகவான் கிருபை பண்ணறான், பகவான் கிருபை பண்ணுவான்னு. அதனால துச்சமாக நான் விட்டுடாத. பச்சாத்தாபத்துடன் பார்த்திடுவாயே. என்ன நீ என்ன ஒரு பெரிய ஒரு கிரேட் சோல், அவன் ரொம்ப காம்படென்ட் ஆனவன் அப்படிலாம் நான் பார்க்காத. அப்படிலாம் நான் இல்லவே இல்லை. நான் ரொம்ப பாவமானவன். ஏன் அப்படின்னா நான் ரொம்ப பாவம். நான் எனக்குள்ள அவ்வளோ தோஷங்கள்லாம் இருக்குது. என்ன தோஷங்கள் அப்படின்னா நான் வந்து மதம், மாத்சரியம், காமம், குரோதம், மோகம் இதெல்லாம் எனக்குள்ளே இருக்குது. பொதுவாக யார் இடத்துல ஒரு மாற்றுத்திருளாணி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னா அவர் இடத்துல பச்சாத்தாபத்தோட ஒரு சிம்பத்தியோடு பார்ப்பா இல்லையா? அப்படி எனக்கும் காமம், கோபம், மோகம், மதம், மாத்சரியம் இதெல்லாம் இருக்குது. அதனால நீயும் என்ன ஒரு மாற்றுத்திருநாளியாக பார்த்து என் இடத்துல நீ கொஞ்சம் சிம்பத்தி காமிக்கணுமே, என் இடத்துல நீ கொஞ்சம் அக்கறையை காமிக்கணுமே, நீ இடத்துல கொஞ்சமாவது ஒரு பச்சாத்தாபத்தோடு நீ என்ன பாரு. பச்சாத்தாபத்துடன் பார்த்திடுவாயே. அப்படி பச்சாத்தாபத்தோட என்ன பாரு. நான் உன்னுடைய சந்நிதியில் உட்காந்துண்டு இது வரைக்கும் பண்ண மாதிரி கூச்சத்தை விட்டு கூவிடுவேன் நானே. சொன்ன மாதிரி விசிஜ லஜ்ஜாம் அப்படின்னு எல்லா கூச்சத்தையும் விட்டு, மான அவமானம் வெக்கம் எல்லாத்தையும் பார்க்காம எல்லாத்தையும் விட்டு உன்னுடைய கோவில் வாசல்ல வந்து கூச்சத்தை விட்டு கூவரேனே, பிரபோ எனக்கு பக்தியை கொடு, ஞானத்தை கொடு, வைராக்கியத்தை கொடு, எனக்கு பக்தியை பிக்ஷை போடு, எனக்கு பக்தியை பிக்ஷை போடு, எப்போ பிரபோ எனக்கு பக்தியை பிக்ஷை போட போற அப்படின்னு உன்னுடைய கோவில் வாசல்ல நான் கூச்சத்தை எல்லாத்தையும் விட்டு கூவறதுக்கு தயாரா இருக்கேன். கூவரேன். கூச்சத்தை விட்டு கூவிடுவேன் நானே, நிச்சயமாய் வேறு கதி இல்லை எனக்கு. நிச்சயமா வேற கதி இல்லையே, உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவாவா மற்றவாளை பற்றி தெரிஞ்சுக்கிறாளோ உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ, தன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுமா. தே ஷுட் எஸ்டிமேட் தெம்செல்ஸ் ஃபர்ஸ்ட். முதல்ல அவளுடைய எஸ்டிமேட் என்னன்னா அவள் தெரிஞ்சு வச்சுட்டுறணும். நான் அந்த விஷயத்த நல்லா பண்ணி வச்சுட்டுருக்கேன். என்னன்னா நான் என்ன நல்லா எஸ்டிமேட் பண்ணி வச்சுட்டேன் பிரபு. என்னன்னா ஐ எம் அன்ஃபிட், எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த யோகியத்தையும் இல்லை, நான் ரொம்ப அன்ஃபிட் ஆனவன். ஐ ஹாவ் அ வெரி அன்ஸ்டெடி மைண்ட். என் மைண்டு சஞ்சலமாகவே இருந்துட்டுருக்கு. இப்போ நான் உன்னை பார்த்து கூவுறேன், உன்னை இடத்துல நான் கெஞ்சின்னு இருக்கேன், நீ எனக்கு கிருப்பை பண்ணலன்னு வச்சுக்கோ, என் மனசு எப்படின்னா அடுத்தது வேற இடத்துலாவது போகணும், வேற யார்கிட்டயாவது போகணும்னா அப்படி தான் ஓடிண்டே இருக்கும். ஐ ஆம் வெரி கன்சிஸ்டன்ட் இன் மை இன்கன்சிஸ்டன்சிஸ். அப்படி தான் நான் இருக்கேன். ரொம்ப அன்ஸ்டெடியான மைண்ட் எனக்கு இருக்குது. அதனால பிரபு தகுதியே இல்லாதவன், அன்ஃபிட்டாக இருக்கக்கூடியவன், எதுக்குமே ஸ்டெடி மைண்டே கிடையாது எனக்கு, சஞ்சலமான ஒரு புத்தி, இங்கே போகணும் அங்கே போகணும்னு நினச்சிட்டு இருக்கு. அதனால பிரபு என்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது, எப்படியாவது நீ என்னை பிடிச்சின்றேன், நீ என்னை பிடிச்சிட்டு உன் திருவடிகளை வச்சுட்ட அப்படின்னா நான் வேற எங்கேயும் போகமாட்டேனே. அதனால நிச்சயமாய் வேறு கதி இல்லை எனக்கு, எனக்கு உன்னை தவிர வேற யாருமே கதி இல்லை பிரபு. அதனால எனக்காக என்னை பிடிச்சிட்டு உன் திருவடியில் நீ வச்சுன்றேன், உன் திருவடியில் வச்சுட்டு எனக்கு பக்தி, ஞான, வைராக்கியம், பக்தி பிக்ஷை எனக்கு போடு, பக்தி பிக்ஷை எனக்கு போடுன்னு பகவான் இடத்துல நம்ம அப்படி பிரார்த்தனை பண்ணுமா. அப்படி நம்ம பகவான் இடத்துல உட்காந்து கெஞ்சி கூத்தாடி பிரார்த்தனை பண்ணிட்டோம், நல்லா அடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா பகவான் நம்ம மேலே சந்தோஷப்பட்ட இந்த பக்தி பிக்ஷையை நமக்கு போட்டுடறான் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனம். ஒரு தடவை இந்த கீர்த்தனத்தையும் நம்ம பார்ப்போம். பக்தி பிக்ஷை இட்டிடுவாய் கண்ணா, பக்தி பிக்ஷை இட்டிடுவாய் கண்ணா, முக்தி நல்கிடும் பக்தி பிக்ஷை, முக்தி நல்கிடும் பக்தி பிக்ஷை இட்டிடுவாய் கண்ணா.
அச்சுதா அனந்தா கோவிந்தா என்று அச்சுதா அனந்தா கோவிந்தா என்று உன் கோவிலின் வாசலில் கூவிடும் எனக்கு கோவிலின் வாசலில் கூவிடும் எனக்கு பக்தி பீக்ஷை இட்டிடுவாய் கண்ணா முக்தி நல்கிடும் பக்தி பீக்ஷை இட்டிடுவாய் கண்ணா துச்சம் என என்னை தள்ளி விடாதே துச்சம் என என்னை தள்ளி விடாதே பச்சாதாபத்துடன் பார்த்திடுவாயே பச்சாதாபத்துடன் பார்த்திடுவாயே கூச்சத்தை விட்டு கூவிடுவேன் நானே கூச்சத்தை விட்டு கூவிடுவேன் நானே நிச்சயமாய் வேறு கதியில்லை எனக்கு நிச்சயமாய் வேறு கதியில்லை எனக்கு பக்தி பிக்ஷை இட்டிடுவாய் கண்ணா முக்தி நல்கிடும் பக்தி பிக்ஷை இட்டிடுவாய் கண்ணா. அப்படி இந்த மதுர கீதத்தில் பகவானை பார்த்து எனக்கு பக்தி பிக்ஷையை கொடு பக்தி பிக்ஷையை கொடு பக்தி பிக்ஷையை கொடுன்னு கெஞ்சணும்னு நமக்கு நம்ம குருநாத்தால் காமிக்கிறார். அவ்வளோ அழகான இந்த மதுர கீதத்தை இன்னைக்கு பகவத் கிருபையினால் நம்ம ஸ்மரிச்சிருக்கோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.